மாதிரி செய்யும் போதெல்லாம் சின்ன வயசுல எங்க டீச்சர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஸோ அதனாலேயே ஒரு முறை கூட சொதப்பாம ரொம்ப சூப்பரா எப்போதுமே பர்ஃபெக்டா பூரி செஞ்சிருவேன். ஸோ அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ பூரி மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஹோட்டல்ல எல்லாம் உருளைக்கிழங்கு ரொம்ப குறைவாக போட்டுட்டு நிறைய கடலை மாவு சேர்த்து செய்வாங்க. அவங்க பட்ஜெட்காக அப்படி செய்வாங்க. நாம ஏன் வீட்லேயும் அதே மாதிரி செய்யணும். ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நான் ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் தண்ணீர் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்குகளை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை வச்சிடலாம். இப்போ மூடிட்டு வெயிட் வச்சு ஒரு 1-2 விசில் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வேகணும். உங்கள் குக்கர் பொறுத்தது. ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கடையில் நம்ம பூரிக்கு மாவும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருந்தேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்க்காம கூட செய்யலாம். பூரி ரொம்ப சூப்பராக வரும். அதுதான் சின்ன வயசில் எங்கள் மேடம் சொல்லி கொடுத்தது. நான் அதை பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நான் சேர்க்கல. தண்ணீர் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணீர் குறைவாக சேர்த்து கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் கடினமாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் பூரி நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாஃப்டாக இல்லை, சப்பாத்தி மாவு மாதிரி. இது பிகினர்ஸ்க்காக பூரி நல்லா என்னை விட சூப்பராக செய்கிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் பிகினர்ஸ்க்காக நான் சொல்லிக்கிறேன். மேலே தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் அல்லது தேவை கூட கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும், நம்ம உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம் பூரிக்கு. ஸோ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு காஞ்சி போகாமல் மூடி வச்சுக்கிறேன். அதுக்கடையில் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூரி மசாலாவுக்கு எப்போதுமே வெங்காயம் அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். ஸோ வெங்காயத்தை நீங்கள் கையில் ரொம்ப மெலிசாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த மாதிரி ஸ்லைசர் இருந்ததுன்னா அதில் சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக வரும். அப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் நடுவில் மட்டும் கீறிட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் அதை ரஃபாக கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரை எடுத்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வேணாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு 5-6 பூண்டு லேசாக உரலில் தட்டி எடுத்துக்கிறேன். அல்லது பூண்டை மட்டும் தட்டிட்டு இஞ்சி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கறதால உருளைக்கிழங்கு அதிகம், உருளைக்கிழங்கு நம்ம கடலை மாவுனா சேர்க்கறதால கொஞ்சம் அந்த செரிமான இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி சேர்த்திங்கன்னா அதனால் சேர்த்துருக்கேன். கூடவே 2 தக்காளி, கருவேப்பிலை இலைகள் எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது நம்ம பூரி மசாலா செய்கிறதுக்கு. அதுக்கடையில் நம்ம உருளைக்கிழங்குமே ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நம்ம பூரி மசாலா செய்ய ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, கூடவே கொஞ்சமாக சோம்பு. மேடம் வந்துட்டாங்க. நான் செய்கிறதெல்லாம் அவங்களும் செய்யணும் அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு கொஞ்சம் வாசமாக இருக்கும். சோம்பு எப்போதுமே எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு சோம்பு வாசம் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீரி எடுத்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே தட்டி எடுத்த பூண்டு, இஞ்சி இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆயிலில் வதங்கினது நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்த வெங்காயம் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் அந்த உருளைக்கிழங்கு தான் பூரி மசாலாவுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ இன்க்ரீடியன்ட் கூட சொல்லலாம். அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கி எடுத்துக்கோங்க. மெதுவாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், கரிஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரும்பொழுது 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்க்குறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பூரி மசாலாவுக்கு தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது. புளிப்பு சுவை ரொம்ப பெருசாக தெரியக்கூடாது. ஸோ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் 2 மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கடையில் உருளைக்கிழங்கு நம்ம வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருக்கோம். ஸோ கடலை மாவு சேர்க்க தேவை கிடையாது. உங்களுக்காக நான் கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்து காட்டுறேன். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். அதாவது ஹோட்டலில் கொஞ்சம் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் உருளைக்கிழங்கு நிறையா சேர்க்கும் போது கடலை மாவு ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம செஞ்சாவே ரொம்ப சூப்பராக வரும். தோல் உரிச்ச உருளைக்கிழங்குகளை இந்த மாதிரி ஒரு மேஷர் அல்லது கைகளால் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி வேணாம். அங்கங்கே சின்ன சின்ன உருளைக்கிழங்கு துண்டுகள் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராகவே இருக்கும். இப்போ அதுக்கடையில் வெங்காயம் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மேஷ் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்குகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் அந்த வெங்காயம் தக்காளி கூட லேசாக கலந்து விடுங்க. ஜஸ்ட் அந்த வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்குலாம் ஒரு மசாலா மாதிரி கிரியேட் ஆகட்டும். இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் நிறையா தான் சேர்க்குறீங்க, எனக்கு கொஞ்சம் தான் பூரி மசாலா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கடலை மாவு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கடலை மாவு சேர்க்காம செய்யும் போது. இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக சேர்த்து காட்டியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு குறைவான தீயில கொஞ்சம் நேரம் குக் ஆகும்
ஆகும்போது உங்களுக்கு திக்னஸ்க்கு வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்தாதான் அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி மசாலா கூட சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால சேர்த்துருக்கேன். அடுப்பு வந்து ஒரு மிதமான தீயில தான் இருக்கு. இதுக்கிடையில் ஒரு 10 நிமிஷத்துல நம்மளுடைய மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு முறை மட்டும் லேசாக ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முறை பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்குவோம். உங்களுக்கு பெரிய சைஸில் பூரி வேணும்னா பெருசாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் மட்டும் எடுத்தால் போதும். நான் இன்றைக்கி அப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு தொட்டு வளர்த்து எடுப்போம். பட் பூரிக்கு வந்து நம்ம மாவு தொட்டு வளர்த்து எடுத்தோம்னா ஆயில் முழுக்க கருப்பாக கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் பூரி செய்யும் போது மட்டும் கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்குல்ல, அதில் வந்து ஆயில் தடவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு சப்பாத்தி அளவுக்கு மெல்லிசாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி கொஞ்சம் ஒரு திக்னஸில் செய்வோம்ல, அந்த அளவுக்கு இல்லாமல் அடுத்த கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஒரு நூல் அளவு கொஞ்சம் கனம் ஏறின மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பூரிக்கு செய்யணும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பூரி உப்பெல்லாம் வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸில் நீங்கள் வளர்த்து எடுத்துக்கிட்டா போதும், சரியாக வந்துடும். அந்த மாதிரி கொஞ்சம் கவனிச்சு முன்னே செஞ்சதை விட கொஞ்சம் திக்னஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து செஞ்சால் போதும். இப்போ இந்த பக்கம் ஒரு கடையில் ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். பூரி மசாலா ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையிடையே கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்போ மூடி இருக்கட்டும். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ரொம்ப நல்லா சூடாக இருக்கும் போது மாவு சேர்க்கணும். இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு, பூரியே உப்பெல்லாம் வருது தெரியுமா அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டாங்க. நான் ஒரு 4th 5th அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் படிச்சுட்டு இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். யாருக்கு பெருசாக ஆன்சர் தெரியல. அதுக்கு அவங்க சொன்னாங்க, கோதுமை மாவில் தண்ணீர் ஊற்றி நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வைப்போம். ஆனால் ஃப்ரை பண்ணும்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். ஆனால் தண்ணீருடைய கொதிநிலையை விட ஆயிலுடைய கொதிநிலை வந்து கொஞ்சம் அதிகம். தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சு வைக்கிற மாவை வந்து நம்ம ஆயிலில் சேர்க்கும் போது அது கொதிநிலையை தாண்டி போகும்போது தண்ணீர் நார்மலாக ஆவியாகி பறந்துடும்ல, அந்த மாதிரி அந்த மாவுக்குள்ளே அடைஞ்சிருக்க தண்ணீர் வந்து ஆவியாகி பறக்க ட்ரை பண்ணும். ஸோ அதனால தான் பூரி வந்து உப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுதான் உண்மை அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நான் நம்புறேன். இப்போ வரைக்கும் நான் பூரி செய்யும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆயிலுடைய கொதிநிலை வந்து எப்போதுமே ஃபுல் டெம்பரேச்சரில் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் பூரி உப்பெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு விஷயம், எப்போயோ சொன்ன விஷயம் நான் எப்போ பூரி செஞ்சாலுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நல்லா ஆயில் சூடு வந்ததுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிப்பேன். ரொம்ப சூப்பராகவே பூரி நல்லா உப்பெல்லாம் வந்துடும். ஜஸ்ட் இந்த மெமரிஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி எங்கள் டீச்சர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரி கூடவே நம்ம பூரி ரொம்ப சூப்பராக உப்பெல்லாம் செஞ்சுட்டோம். கூடவே பூரி மசாலாவும் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் நிறையா போட்டிருந்தோம். அந்த ஹோட்டல் ஸ்டைலே கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்துருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்ச பிறகு மதியம் ஒரு 11:30 மணி இருக்கும். ஸோ நுங்கு சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ மார்னிங் தான் ஸ்ட்ரீட்டில் போனாங்க. ஸோ வாங்கி வச்சுருந்தோம். பாருங்கள், எனக்கு நுங்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் இயர் சாப்பிட்டது. இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். சம்மருக்காக இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இதெல்லாம். இது தர்பூசணி, இந்த மாதிரி சம்மர் ஃபுட் எல்லாமே வந்து சம்மருடைய அந்த வெப்பத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இறைவன் கொடுத்த கிஃப்ட். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய சீசன் ஃபுட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஸோ நொங்கு இந்த சீசனில் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கி சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ நொங்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் வந்து சைடிஷ் செய்யணும். காலையிலேயே பையனுக்கு ஸ்கூல் இருந்தது, பொண்ணுக்கு தான் ஸ்கூல் லீவ் இன்னைக்கு. ஸோ அவங்களுக்காக காலையிலேயே ரைஸ் அண்ட் பருப்பானம் சாம்பார் இருக்குல்ல, அதெல்லாம் ரெடி பண்ணி பன்னீர் சில்லி செஞ்சு கொடுத்து விட்டாச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸோ சாதம் அண்டு சாம்பார் வந்து இருக்குது. எங்களுக்கு சைடிஷ் மட்டும் செய்யணும். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இறால் இருந்தது. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கும் அப்படியே காட்டிடலாம் அப்படின்ட்டு. ரைஸ் அண்ட் பருப்பானம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கள் ஊர் சைடு வந்து பருப்பானம் தான் சொல்லுவோம். கொஞ்சம் வேறுபடும். நான் ரெசிபியும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடியெல்லாம் சேர்க்காம செய்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். கத்திரிக்காய் மட்டும் போட்டு செஞ்ச பருப்பானம் இது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். காலையில் பூரி செய்யும் போது இதில் தான் செஞ்சேன். சுற்றி பிளாக் ஆகிருச்சு, ஏன்னு தெரியல. நல்லா ரொம்ப டார்க்காக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இதுவும் போகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள். இப்போ கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடு வந்ததும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நார்மலாக இறால் வறுவல் நம்ம ஆல்ரெடி தனியாகவே ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாகி வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். இறால் கொஞ்சம் தானே இருக்குது, மதியம் மட்டும்தான் வரும். எங்களுக்கு மட்டும்தான், எனக்கும் என் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மிளகாய் தூள் கரிஞ்சிடக்கூடாது, அப்போ அந்த இறால்லையுமே அந்த கரிஞ்ச வடை வரும். ஸோ லேசாக ஒரு முறை கலந்து விட்ட பிறகு நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த இறால் இருக்குல்ல, ஸோ அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இறால் வந்து தண்ணீர் விட்டு வேகும். நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்ல, ஸோ தண்ணீர் விட்டு வெந்து அந்த தண்ணீரெல்லாம் வற்றி வரணும். அது வரைக்கும் நீங்கள் தண்ணீர் எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இறால் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு மசாலா கூட. இப்போ அப்படியே கொஞ்சம் மூடி வச்சு ஒரு மிதமான தீயில வச்சுருங்க. ஒரு இடையிடையே ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணீர் விட்டு வேகும், அடி பிடிச்சிடாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணீர் விட்டு வெந்திருக்கு. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சு இன்னும் சில நிமிடம், ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இன்னுமே நிறையா தண்ணீர் விட்டு வேகுது. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணீரெல்லாம் வற்றிய பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்ல வாசமாக வருது.
இந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு சில நிமிடங்களே தண்ணீர் எல்லாம் வற்றிட்டு இறால் ரொம்ப சூப்பராக கிரேவி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், டெம்டிங்காக இருக்குது எனக்கு பார்க்கவே. சான்ஸே இல்லை. சாம்பார், அதாவது பருப்பானம் மேங்கோ ஸ்டைலில் பருப்பானம் கூட இந்த இறால் வறுவல் வேறு லெவலில் இருக்கும். நிறைய சாப்பிடணும்னு தோணும், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே சம்மர்னால கொஞ்சம் தயிரும் வந்து வச்சுருக்கேன். நார்மலாக டெய்லி நான் வந்து தயிர் ஊற்றி சாப்பிட மாட்டேன். சம்மர் டைமில் ஸோ கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயிரும் வச்சுருக்கேன். சூப்பரான சாப்பாடு இல்லை, இதை விட ஒரு விருந்து வேணுமா அப்படிங்கிற மாதிரி நல்ல மணக்க கத்திரிக்காய் பருப்பானம், கத்திரிக்காய் சாம்பார் உங்கள் ஸ்டைலில் சொல்கிறாங்க. அண்ட் இறால் வறுவல் தயிர் சூடான சாப்பாடு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூரி மசாலா இறால் வறுவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog அல்லது ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.